இப்போது நம்ம பிடிஎஸ் தங்கியிருந்த பிளேஸில் அவங்க இருந்த ரூமில் காஃபி குடிச்சிட்ருக்குறோம். இத்தனை பேர் ஃபேன்ஸுங்க இவங்களுக்கு, சான்ஸே இல்லை. பாருங்களேன், நம்ம இந்தியாவிலேருந்து பிடிஎஸ் ஃபேன்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக்கை பண்ணி விடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம கண்ட்ரியில் ஒருத்தவங்க வந்து எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அது எதுக்குன்னே தெரில. அது பொறாமையா இல்லை என்ன விஷயம் அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல இது வரைக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கேயும் அதே தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே இருக்காங்க, நான் வந்து இது பண்ண விரும்பல. அது பொறாமையா என்ன விஷயம், எதுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன் அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமாக புரியாதுங்க. நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் அப்படி இருக்கிறாங்க. பாக்கி எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, ஜஸ்ட்டு ஒரு யூடியூபர் அப்படின்னா கூட நல்ல வேல்யூ கொடுப்பாங்க. அந்த டைமில் இவங்க வந்து இங்கே தான் தங்குனாங்களா மக்களே, இந்த பிடிஎஸ் எல்லாருமே. பிடிஎஸ் ஃபேன் கேர்ள்ஸ், பிடிஎஸ் ஃபேன் பாய்ஸ் பார்த்துக்கோங்க. கங்கம் வந்த உடனே எப்படி ஒரு வியூங்க பார்த்தீங்களா. நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து காமனுங்க. கொஞ்சம் வேர்ட்ஸ் இல்லை, நிறையவே காமனாக இருக்குங்க. என்னையா விலை இந்த மாதிரி இருக்குது, நம்ம இங்கே வந்து தங்கிடலாமோ. இவங்க பண்ண ஜாப்பனீஸ்காரங்க பண்ண அட்டகாசம் அப்படி இப்படி இல்லைன்னு சொல்லலாம். இங்கே ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யாருமே யாரு கூடயும் பேசணும்னு வந்து நினைக்க மாட்றாங்கங்க. அவங்களோட லைஃபு, அவங்களோட ஃபோனு அப்படின்னு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இங்கே தனிமையை மட்டும்தான் விரும்புவாங்களாங்க. ஆத்தாடி, இந்த ஏரியா செம்ம வைப்பாக இருக்குங்க. இப்போது நீங்கள் இன்கேஸ் நம்ம இந்தியாவில் யாராவது 29 இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் நோ மோர் 29, உங்களோட ஏஜ் இங்கே வந்து 30 இயர்ஸுங்க. குட் மார்னிங் மக்களே, ஃப்ரம் பியூட்டிஃபுல் சவுத் கொரியா. நம்ம இன்றைக்கி இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா யாங்டியாங் அப்படின்னு வந்து சொல்லலாம். யாங்டியாங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ஹோட்டல் வந்து அங்கே தான் இருக்குது. நான் ஹோட்டலை வந்து அப்படியே காமிச்சிடுறேன், நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள். இதுதான் நம்ம இருக்கிற ஹோட்டலு, ஃபேர்ஃபீல்ட் பை மேரியோட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கீழே வந்து ஸ்டார்பக்ஸ் இருக்குது நமக்கு. இப்போது நம்ம கங்கம் தாங்க போக போகிறோம். 2012 உங்களுக்கு இப்போ பிடிஎஸ் எப்படி ஃபேமஸ் ஆகிடுச்சோ அந்த டைமில் அவர் அப்படி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லாங்க. 2012 வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டுன்றது வந்து அந்தளவுக்கு ஃபேமஸுங்க. மெயின்லி இந்த கங்கம் அப்படின்றது வந்து இந்த ஏரியாலாம் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம நைட் வரலாம். இப்போ வந்து எப்படி இருக்குன்றது மட்டும் பாருங்கள். வெட்ட வெளியாக ஒன்றுமே திறக்காமல் ஓப்பனாக எல்லாமே இருக்குது இல்லைங்களா. நைட் டைமில் வந்து இந்த மாதிரி வெட்ட வெளியாக ஓப்பனாக இருக்காது, ரொம்ப க்ரௌடடாக ரொம்ப ரஷ்டாக இருக்கும். அதுதாங்க இப்போ நான் இந்த கங்கம் பற்றி சொல்ல வரணுன்னா, இப்போ நீங்கள் பேசிக்கக்கூடிய இந்த பிடிஎஸ் அப்படின்றவங்க அந்த டைமில் இந்த கங்கமில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த பிடிஎஸ் வந்து கங்கமில் தான் இருந்தாங்க. ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த கங்கமில் பிடிஎஸ் எங்கே இருந்தாங்க, அவங்க எந்த கேஃப்க்கெல்லாம் ரெகுலராக விசிட் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த 2012 கங்கம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை வந்து ஃபேமஸ் பண்ணி விட்டார். அவருக்காக ஒரு ட்ரிபியூட்டாக வச்சுருக்காங்க. அங்கே கூட நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ எங்கடா போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மெட்ரோவுக்கு தான் போயிட்டுருக்கோங்க. நீங்கள் நியர்பை இருக்கிற மெட்ரோ வந்து கேட்ச் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து ஒரு நைட் லைஃப் மார்க்கெட் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நைட் லைஃப் தான் இங்கே. அதுதான் இங்கே நைட் லைஃப் இன்னும் வேறு லெவலில் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓகே தாங்க. ரொம்ப கூலிங்காகவும் இல்லை, ரொம்ப ஹீட்டாகவும் இல்லை. இப்போ நம்ம ஊட்டி ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டோன்னு வைங்களேன், அங்கே இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த வின்டர் டைம்ஸ்லலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாக்கெட் அப்படின்றது வேணுங்க. மே டைம் வந்திருக்கிறதால நமக்கு அது மாதிரி ஒன்றும் தேவையில்லை. இங்கே பாருங்கள், கடைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே ஒரு நைட் மார்க்கெட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நைட் மார்க்கெட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நைட் பிளேசஸ், கிளப்பு அது இது இருக்கிற ஒரு பிளேசஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு கேக் ஷாப் இருக்குது. நம்ம மார்னிங் ஒரு காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சோம், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக. காஃபிக்கு வந்து நான் திரும்பி அந்த பக்கம் க்ராஸ் பண்ணணுமா,
ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், காஃபி குடிக்கலை. ஓகே மக்களே, நம்ம ஸ்டேஷன் வந்துட்டோம். இதுதான் ஸ்டேஷன். வெல்கம் டு யாங்யாங் ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங் சென்டர். ஸ்டேஷன்லேயே அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங் சென்டர்லாம் வச்சுருக்காங்கங்க. நமக்கு அந்த பக்கத்தில் இருந்து கூட வரலாம். லாட்டே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு வந்திருக்கு, அங்கேருந்தும் வரலாம். நம்ம இந்த பக்கத்தில் இருந்து வந்திருக்கோம். நேற்றுக்கு நான் இங்கே மெட்ரோலேயே வந்திருக்கலாம். மெட்ரோவில் வந்தால் நான் இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பேன். இங்கே வந்து பாருங்கள், சூப்பராக கடைங்க இருக்குங்க. இங்கெல்லாம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே செம சீப்பாக, அதுவும் குவாலிட்டியாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் செம சீப்பாக கிடைக்குமாங்க. அது நான் கேள்விப்பட்டேன். அது நான் வந்து காட்டுறேன் எங்கே இருக்குது அப்படின்றது. லேடிஸ்க்கு மெயின்லி எங்கே கிடைக்கும் அப்படின்றது கூட நான் காட்டுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி இங்கே நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இவங்களுக்கும் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து காமனுங்க. கொஞ்சம் வேர்ட்ஸ் இல்லை, நிறையவே காமனாக இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து இந்த அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் வந்து இந்த சிஸ்டர் இன்லா, அதாவது அண்ணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது, அப்புறம் வந்து சோறு, இந்த ரைஸு சோறு அப்படின்னு வாங்கலாம். எல்லாமே காமனாக இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் செம்மையாக இருக்குது எனக்கு கேட்கும்போதே. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளோட லாங்குவேஜில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லாங்க. இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்கே கொஞ்சம் இந்த இந்தியன் கல்ச்சரும் பார்க்க முடியுதுங்க. அங்கங்கே பாருங்கள், இந்தியா கல்ச்சர் எங்கெங்கெல்லாம் ஃபேமஸாக இருக்குன்றது அதுதான் ஷாக்கிங்காக இருக்குது. இன்றைக்கி நம்ம டேவை கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. மெயின்லி நேற்று ஆஃப்டர்நூன் வந்து நான் தூங்கினா வந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றது கூட எனக்கு தெரியல. அப்படியே பணமாக படுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லாங்க. நேற்று நைட்டு வந்துட்டு அப்படியே பணமாக படுத்துட்டேன். டிக்கெட் வந்து எங்கே எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம். நம்ம சரிங்க, நம்ம எங்கேயும் எடுக்கலாம். டிக்கெட் வந்து ஒரு 1 டே பாஸ் அப்படின்றது வந்து இருக்குமா. இதில் வந்து 1 டே பாஸ் எப்படி எடுக்கிறது? 1 டே இல்லை, ஒரு 3 டே பாஸ் எடுத்துடலாங்க. 3 டே பாஸ்னால் செம்மையாக இருக்குமா. இது வந்து லாக்கர்ஸுங்க, சாரி. டிக்கெட் எடுக்கிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தான் எங்கேயோ இருக்கணும். அதுவும் வந்து நம்ம பார்த்துடலாம். மக்களே, டிக்கெட் எடுக்க வந்துட்டோம். இங்கே நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இங்கிலீஷ் இருக்குது. டெஸ்டினேஷன் செலெக்ஷன் ஓகே. எப்பாடி எவ்வளோ ஸ்டேஷன்ஸ் இருக்குங்க, நிறைய இருக்குங்க. கங்கம் தான் மிஸ்ஸிங். இல்லை நான் தான் பார்க்க மறந்துட்டேனா, இல்லை மெயிலே கொடுத்துருக்காங்களா அப்படின்றது வந்து புரிய மாட்டேங்குது. கங்கம் டிரான்சிட் கன்ஃபார்ம். 1 டிக்கெட். ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2550 வான் வந்து சொல்கிறாங்க. ஃபேர், டோட்டல் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா. இங்கேருந்து வந்து நம்ம லைன் சேஞ்ச் பண்ணி போனோம். 10,000 வான் போட்டிருக்கேன். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ரிட்டனு இது வந்து வந்துச்சு டிக்கெட்டு. சேஞ்ச் எங்கடா தான் நான் பார்த்தேன். எப்பா என்ன சிஸ்டமுங்க. இங்கே காசு வந்துடுச்சு, சேஞ்சும் வந்துடுச்சு. சரிங்க, நம்ம இப்போ கிளம்பலாம். நமக்கு வந்து நேற்று வந்து நான் பார்த்ததுக்கும் இன்றைக்கும் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ப்ரைஸ் வந்து செம்மையாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே போகுது. நம்மளோட ₹1 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 15.88 வந்து இருக்குங்க. நேற்று வந்து நான் வீடியோ எண்ட் பண்ணுற டைமில் 14 இருந்தது. இன்றைக்கி 15.88 இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாட்டேயோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து இருக்குங்க. இது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு மெட்ரோவா இல்லை ஸ்டோரா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. செம்மையாக இருக்குங்க, செம்ம யூனிக் எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே நம்ம சேல் பண்ணுறாங்க. ஹலோ, ஆமாங்க, ஃபிஷ்ஷு வந்து சேல் பண்ணுறாங்க. இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஃபிஷ்ஷு. மெட்ரோலேருந்து நம்ம ஒரு ஸ்டோருக்கு வந்துட்டோம் பாருங்கள். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஸ்டோருக்கு வந்துட்டோம். எங்கே பார்க்க முடியும், கொரியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். இங்கே பேக்கரி வந்து இருக்குங்க. இங்கே வந்து ஒரு காஃபி வாங்கலாமான்னு பார்க்குறேன் நான். வரலாம் இருங்க,
நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரலாம். இங்கெல்லாம் கேக்ஸ் அதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. இங்கேயும் வந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. 10 மணி 11 மணி ஆகுதுங்க. இன்னமும் இவங்க இப்போ தான் வேக் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஸ்லோவாக. ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும், சொல்லியே தான் ஆகணும். வந்து கேக்ஸ் அது மாதிரிலாம் சேல் பண்ணுறாங்க. வந்து என்னமோ இருக்குது, டம்ப்ளிங்ஸும், டம்ப்ளிங் பேக்கரியும் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியும். தென் இங்கேயும் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்துட்டே இருக்கலாங்க. டிஃப்ரெண்ட் ஃபுட்டு, டிஃப்ரெண்ட் கல்ச்சரு. இதை பாருங்கள், இங்கே ஜாப்பனீஸ் ஃபுட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு கண்டெய்னரில் போதுங்களா. இதெல்லாம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் விசிட் பண்ணுங்க. அதெல்லாம் ஃபேமிலியோடு வந்தால் விசிட் பண்ணலாம். நம்ம அங்கே வந்து கலர்ஃபுல்லாக நம்ம இங்கே வந்து லைவாக ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க சூடு வச்சு. அங்கே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே பார்த்தீங்களா, ஜஸ்ட் அப்படியே க்ரீனு, ரெட்டு, ப்ளூ, ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு கலராக வச்சுருக்காங்கங்க. அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குங்க. இங்கே வைப்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபுட் அவென்யூ லோட்டஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா, இதுதான் அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. இங்கே வந்து எடுத்த உடனே நீங்கள் பார்க்க முடியுறது ஃபிஷ்ஷு தாங்க. பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷு பார்க்கலாம் எடுத்த உடனே. இங்கே நம்ம ஒன்றுமே வாங்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் நான் சொல்கிறேன். இங்கே லாட்டரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விலைவாசி எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துடலாமா. விலைவாசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்காது, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்காது. ஓகே அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மில்க்கு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். 900 ml 3900 வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3900 வான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட இன்றைக்கி விலைவாசி பார்த்தீங்கன்னா 250 வருதுங்க. கிட்டத்தட்ட 250 வருது. அதுதான் பாருங்களேன், ஒரு டூத் ப்ரஷ்ஷோட விலை 8500. 8500னா 535ங்க. அப்புறம் இந்த பேசிக் ஐட்டம்ஸு இந்த மாதிரி சோஃபி, இந்த மாதிரி டைப்பர்ஸ், மாதிரி பேட்ஸ் இதெல்லாம் 8500, 6500, 5500 to 6200, 5500 எல்லாம் கம்மியாக தாங்க இருக்குது. நம்ம இந்தியாவில் தான் அதிகமாக தெரியுதோ. இது மொத்தமாக சேர்த்து, இது ஒரு பண்டில் மொத்தமாக சேர்த்து 18900 வானுக்கு இப்போ சேல் பண்ணுறாங்களாங்க. 18900 வான் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 1189 rupees வருது இன்றைக்கி டைம் படி பார்த்திங்கன்னா. இங்கெல்லாம் வந்தால் வாழலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சேல்ரியும் கிடைக்கும். உங்களுக்கு சேல்ரி கிடைக்காமலாம் இருக்காது. அப்புறம் எங்கள் பெரியப்பா எப்போ பார்த்தாலும் இந்த கம்ஃபர்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். அது துணிக்கு கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 19900 வானில் இருக்குது. ஒன்று பெருசுன்னா, சின்னதுன்னா 12300 வானில் இருக்குது. அப்புறம் வேறு பிராண்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 14000, 12900, 12500, 14600 அப்படின்னு வந்து இருக்குது. நம்ம இருக்கிறதுலே மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 12300 இருக்குதுங்க இதில். அப்புறம் 9800 இருக்குது. நம்ம இருக்கிறதுலே கம்மியாக போட்டாலும் 600 rupees தான் வருதுங்க. இருக்கிறதுலே கம்மியாக போட்டாலும். ஓகேங்களா, இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அதே தான் திரும்பியும் 7950. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6950 வருது. அப்புறம் இது 2.1 லிட்டரோட இது வந்து பார்த்திங்கன்னா 3450 தான் வருது. 3450 அப்படின்னா ரொம்ப கம்மியாச்சுங்க. 3450 200 வருதுங்க. 220. என்னையா விலை இந்த மாதிரி இருக்குது, நம்ம இங்கே வந்து தங்கிடலாமோ. இந்த ப்ரில்லு, இந்த டிஷ்வாஷர்லாம் பார்த்திங்கன்னா 5900 வான் தான் போட்டிருக்காங்க. 700 ml. இது 700 ml. 700 ml பெருசாக இருக்குங்க. இதுவே வந்து ஒரு மாதம் வரும் போல் சின்ன ஃபேமிலிஸ்க்குன்னா. 371. என்னங்க காமெடி பண்ணுறாங்களா இல்லை நான் தப்பாக போடுறேன்னா? நான் கரெக்டாக தானேங்க போடுறேன், இவங்க தான் காமெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்களோட வேல்யூ வந்து கம்மியாகிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து இன்னமும் கொஞ்சம் கம்மியாக ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1500 ml, அதாவது 1.5 லிட்ரு 4800 போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 4800னா நம்ம இந்தியாவில் எவ்வளோ இருக்குது கோகோ கோலா?
90 கிட்டத்தட்ட வரும்ல ஒரு 2 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அங்கே என்ன போட்டிருந்தாங்க 4500 4800 300 வருதுங்க எங்கள் காசுபடி. இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது ப்ரைஸு. அதான் சொல்கிறேன், நம்ம இந்தியா வேல்யூக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் ப்ரைஸியாகவும் இருக்குது, ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்குது. டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே ப்ரைஸில் தாங்க இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஓவர் ப்ரைஸும் இல்லை. நான் அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஓவர் ப்ரைஸும் இருக்காது, ப்ரைஸஸ் எல்லாம் வந்து பெஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம விசிட் பண்ண போகிற பிளேஸு மெட்ரோவுக்கு போகலாம். நம்ம இங்கேயே டைம் வந்து நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம போக முடியலங்க, இதில் போக முடியலையே. கார்டு யூஸ்டுன்னு வருது. என்ன ஸ்கேம் பண்ணுறாங்களே, எல்லாருக்கும் அப்படி தாங்க ஆகுது. ஆல்ரெடி யூஸ்டுன்னு தான் காட்டுது. அதுதான் தெரியல, இவங்களுக்கும் அப்படி தான் ஆகுது பாருங்கள். ஃபேஸிங் தி சேம் இஷ்யூ. ஆல்ரெடி யூஸ்டா. இங்கே 2 தாங்க ப்ராப்ளம். ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரில. சாரிங்க, எனக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா ஆல்ரெடி யூஸ்டு கார்டு அப்படின்னு வருது. காசு கட்டிட்டு யூஸ்டு எப்படி ஆகும்? நாங்கள் என்ன சொங்கியா? மெயின் 2 தப்பான ஸ்டேஷனை ரொம்ப நேரம் தப்பி வந்து இப்போ கரெக்டான ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. ட்ரெயினும் வந்துச்சு. ட்ரெயின் இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த நியூயார்க்லலாம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரெயினை பார்க்குறதுக்கு. சேம் நியூயார்க் வைப்ஸ் கொடுக்குது. இங்கே க்ரீனுக்கு பதிலாக ப்ளூ யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரெட்டுக்கு பதிலாக ப்ளூ யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். பாருங்கள், ரெட் யூஸ் பண்ணல. இதுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. வாங்க, நான் இந்த மெட்ரோக்குள்ளே எப்படி இருக்குன்றது வந்து நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் தான் நம்ம இறங்க வேண்டியது. ஒரே ஒரு ஸ்டேஷன் தான். வாங்க போகலாம். இப்படி தான் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் நம்ம இறங்கிடலாம். இப்போது நம்ம கங்கம் ஸ்டேஷன் வந்துட்டோங்க. இந்த ஸ்டேஷனில் இருந்து நம்ம எக்ஸிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஷன் எக்ஸிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய இந்த கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கங்க. இங்கே எல்லாருமே ஃபோனு தான் இருக்காங்கங்க. எப்பா என்னை விட மோசமாக ஃபோன் பார்க்குறாங்கங்க. நானே ஃபோனுன்னு நினச்சேன். நடக்கும்போது ஃபோனு, சாப்பிடும்போது ஃபோனு, எஞ்சிங்க போது ஃபோனு, எல்லா இடத்துலையும் ஃபோனு தான். அது என்ன, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்க ஃபோன் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும்டா, ஸோ அவங்க பார்ப்பாங்கடா, அவங்க ஏதோ லாபத்துக்காக தான் பார்த்துட்ருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு. அப்புறம் எல்லோரும் திறந்த படிக்க தான் ஃபோன் வச்சுருக்காங்க. நான் வந்து அது மாதிரி க்ரீப்பியாக பிஹேவ் பண்ணேன்னு வந்து நினைக்காதீங்க. எல்லோரும் திறந்த மணிக்கு தான் அவங்க வச்சு பார்த்துட்ருக்குறாங்க ஃபோனு. ஒன்றும் இல்லைன்னா அந்த சீரீஸ் பார்த்துட்ருக்குறாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த காமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது பார்த்துட்ருக்காங்க. அப்படி இல்லைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸு, இந்த ஆனிமி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் தான் பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி இல்லைன்னா கேம் விளையாடிட்டுருக்குறாங்க, மீன் பிடிக்கிற கேமு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா டிக்டாக் பார்க்குறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க. எப்போ எல்லோரும் இதே வேலையாக தான் இருக்கிறாங்கங்க. இங்கே ஒரு ஸ்டோர் இருக்குது இந்த ஸ்டேஷன்லேயே. எல்லா ஸ்டேஷன்லேயும் இப்படி தான் இருக்கும் போல். கங்கம் வந்த உடனே எப்படி ஒரு வியூங்க பார்த்தீங்களா? எத்தா தண்டி அப்படின்ற மாதிரி இல்லை பாருங்க. இங்கே ஈரான் அஃபிஷியல்ஸ் யாராவது வர்றாங்களா, இல்லை ஈரான் எம்பசி இருக்கா அப்படின்றது வந்து தெரியல. பார்த்துக்கோங்க மக்களே. கங்கம்
ஓப்பன் கந்தம் கேட்டு 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 லாஸ்ட்டில் அந்த ஊருக்கே வந்துட்டோம்னா பார்த்துக்கோங்களேன். சரிங்க மக்களே, இந்த கங்கம் கங்கம் அப்படின்றாங்க. அப்படி கங்கம்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? கங்கம்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் சவுத் ஆஃப் தி ரிவர் அப்படின்னு வந்து மீனிங்காங்க. ஆமாங்க, கொரியாவில் கங்கம் அப்படின்னா சவுத் ஆஃப் தி ரிவர் அப்படின்னு வந்து தான் சொல்கிறாங்க. 1960s முன்னாடி இந்த சோகால் கங்கம் வந்து இப்படி இல்லைங்க. 1960s முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ரைஸ் பேடிஸாக இருந்த ஒரு பிளேஸ். ஆமாங்க, கேட்டது கரெக்டு தான். இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ரைஸ் பேடிஸ் மாதிரி தான் இருந்தது. குட்டி வில்லேஜு, அப்புறம் ஃபார்மர்ஸு, இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வந்த ஒரு கிராமம் தாங்க இது கங்கம் அப்படின்றது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக சொல்லணுங்க, இவங்க பண்ண ஜாப்பனீஸ்காரங்க பண்ண அட்டகாசம் அப்படி இப்படி இல்லைன்னு சொல்லலாம். அது நான் ஏன் ஜாப்பனீஸ்காரங்களை வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. பட் ஆனால் அந்த அளவுக்கு சம்பவத்தை பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க இவங்களுக்கு மட்டும். அதெல்லாம் நம்ம பேசிகிட்டே வரேன், நான் கண்டிப்பாக நான் பேசுகிறேன். இப்போது இதை பாருங்கள், சோலோட மெயின் சிட்டிலாம் நார்த் சைடில் காம்புக்கில் தான் இருந்துச்சுங்க. ஆனால் பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக 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 என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடடு சவுல் சிட்டியை பேலன்ஸ் பண்ணுறது தாங்க அவங்களோட வேலையாக இருந்தது அப்போல்லாம். ஸோ அதனால் கங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டி, மாடர்ன் சிட்டி மாதிரி மாறிட்டே வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். 1980s அப்புறம் 1990s வந்து பார்த்திங்கன்னா கங்கம் பிகேம் கொரியாவோட ரிச்சஸ்ட் அண்ட் மோஸ்ட் லக்ஸரி ஏரியா அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஆமாங்க, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுதுங்களா? நான் வந்து சும்மா சொல்லணுன்னு கிடையாது. இங்கே வந்து ஷாப்பிங் மால்ஸு, நைட் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னு வந்து சொல்லாங்க. பாருங்களேன், இங்கே எல்லாமே ஹுண்டாய் காசு வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க. ஹுண்டாய் கியா பார்க்குறீங்களோ இல்லையோ, ஹுண்டாய் மட்டும் கண்டிப்பாக பார்க்க முடியும். பாருங்களேன், அங்கே ஒரு ஹுண்டாய், இங்கே ஒரு ஹுண்டாயோட ஜெனசிஸ்ஸு, அங்கே ஒரு ஹுண்டாய், இங்கே கியா ஹுண்டாய் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே இங்கேருந்து வந்தவங்க தாங்க. ஆமாங்க, இங்கே தான் இங்கேருந்து வந்த ஆளுங்க தான் கியா ஹுண்டாய் எல்லாருமே. ஸோ எங்கள் பிராண்டை வந்து ப்ரௌட்லி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கங்க. அவங்க சொந்த பிராண்டை எங்களோட சொந்த பிராண்டை நாங்கள் ப்ரௌட்லி யூஸ் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நம்மளோட பிராண்டுன்றது கூட ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. பார்த்திங்களா, எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுக்கு சொந்தமான ஒரு பிராண்டு, சூப்பர் குவாலிட்டியான ஒரு பிராண்டு அவங்க தான் நம்ம ஊரில் இப்போ வந்து வச்சுருக்காங்கங்க. பட் இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியல அவங்களோட பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் வந்து பெருசாக ஃபேக்ட்ரி வச்சு சேல்ஸ் எல்லாம் பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு தான் இருந்திருக்கும். பட் ஆனால் எத்தனை பேருக்கு அப்படின்றது தான் எனக்கு தெரியல. சரிங்க, இப்போ நம்ம வந்து அந்த ஃபேமஸ் பிடிஎஸோட வாழ்ந்த பிளேஸுக்கு வந்து நம்ம போகலாம். இப்போ என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேப் எல்லாம் சரியாக ஒர்க் ஆகாதுங்க. மேப்பு சரியாக ஒர்க் ஆகாததால் நான் உங்கள் கூட பேசிட்டு அந்த பக்கம் போயிட்டேன். பட் நம்ம பிடிஎஸோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம். இது என்னடா புதுசாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது கூகுள் மேப் கிடையாதுங்க. இவங்களோட ஓன் மேப், நேவர் அப்படின்ற ஒரு மேப் தான். NAVER அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே கூகுள் மேப்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்கள ஒட்டி இருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும், நான் திரும்பி சொல்லணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் எந்த கண்ட்ரி ஆப்ஸும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம ஊரில் நம்ம கண்ட்ரியில் நம்மளோட சொந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நான் பிலீவ் பண்ணுறேன். இவங்களும் வந்து இந்த விசா, மாஸ்டர் கார்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுதுங்க. பட் ஆனால் சைனா அளவுக்கு கிடையாது. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஆக்செப்ட் பண்ணுறாங்க, ஓகே தான். பட் சைனா அளவுக்கு மோசமாக இல்லை. சைனா வந்து ரொம்ப இதுங்க, எங்கே போனாலும் நாங்கள் ஆக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் இருக்காங்க. இங்கே ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யாருமே யாரு கூடயும் பேசணும்னு வந்து நினைக்க மாட்றாங்கங்க. அவங்களோட லைஃபு, அவங்களோட ஃபோனு அப்படின்னு தான் இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் பிளேஸ் வந்துட்டாலே அட்லீஸ்ட் சும்மா ஒரு இன்ட்ராக்ஷன், ஹாய் அப்படி இப்படின்னு இது பண்ணுவாங்க இல்லைங்களா. பட் இவங்க அப்படி கிடையாதுங்க. நாங்கள் எங்கள் லைஃப்பை நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். பட் ஆனால் அந்த நல்லதுதால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. நம்ம கூட பேசினா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லலை.
பட் ஆனால் மோஸ்ட்லி இப்போ பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. நிறைய பேர் வந்து இங்கே தனிமையை மட்டும்தான் விரும்புவாங்களாங்க. ஒரு ஆள் கூட இருக்கிறத விட தனிமையாக தான் விரும்புவாங்களாம். தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விரும்புவாங்களாம். அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோனு அவங்க அப்படின்னு தான் இருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே, நானே வந்து ஷாக் ஆகிட்டேங்க. நானே ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு பைத்தியம் மாதிரி நானே ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு பர்சன் தான். பட் அவங்கள பார்த்தா நான் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படி பார்த்தீங்களா? இப்படியே தான் இருக்கிறாங்கங்க எல்லாருமே. பட் ஆனால் சவுத் கொரியா கவர்மெண்ட் கூட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாப்புலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு வந்து சம் அலோவன்ஸ் வந்து இருக்கான். இயர்லி வந்து இவ்வளோ அலோவன்ஸ் அப்படின்னு வந்து இருக்கான். அப்புறம் அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கான சார்ஜஸ்ஸு, டெலிவரி சார்ஜஸ்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுதாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொவைட் பண்ணுறதுல ஜஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டுண்டான்னு இல்லாமல் அந்த பசங்க ஒரு சர்டன் ஏஜ் வர வரைக்கும் கவர்மெண்ட்டுன்றது வந்து காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்களாங்க. அப்படி பண்ணியுமே வந்து இவங்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். மக்களே, இப்போ நம்ம நடந்துகிட்ருக்கோம் இல்லைங்களா? இந்த நடந்துகிட்ருக்கிற டைம்லேயே நான் ஒரு விஷயம் கூட ஃபேக்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இப்போது இங்கே நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து என்ன இருக்கும்னு சொல்கிறீங்க? 0 அப்படின்னு தானே கவுண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சவுத் கொரியாவில் அப்படி கிடையாதுங்க. அவங்க பிறந்த நாள்லேருந்தே அவங்களுக்கு 1 அப்படின்னு வந்து வந்துருமாங்க. ஆமாம். இப்போது நீங்கள் இன்கேஸ் நம்ம இந்தியாவில் யாராவது 29 இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் நோ மோர் 29. உங்களோட ஏஜ் இங்கே வந்து 30 இயர்ஸுங்க. புரியுதுங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை? அப்புறம் இங்கே இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா விமானம் மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. நான் வந்து யூஸ் பண்ணதில் அது லிஜிட் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். கன்ஃபார்ம்டு அப்படின்னு வந்து நான் சொல்லுவேங்க. இங்கே வெயில் இருக்குது, பட் அட் தி சேம் டைமு நம்ம அப்படியே இந்த ஊட்டியிலலாம் இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. ஆமாம், நம்ம ஊட்டியில் கொடைக்கானலில் இருக்கிற மாதிரியான ஃபீலிங் தான். இந்த வெயில் கம்பைன் வித் அந்த கோல்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ சம்மர் டைமில் வந்திருக்கிறதால கொஞ்சம் பரவாயில்ல. இல்லைன்னா வின்டர் டைம்லலாம் வந்திருந்தால் எனக்கு ஜாக்கெட் வேணும். இங்கேயும் அந்த துபாய் மாதிரி அப்படியே வெயிட் பண்ணுறாங்கங்க மக்கள் எல்லோரும் க்ராஸ் பண்ணுறதுக்காக. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரிங்க, நான் இப்போ அங்கே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். வீடியோ லென்த்தி ஆக்க வேணாம். ஆத்தாடி, இந்த ஏரியா செம்ம வைப்பாக இருக்குங்க. ஹில்லு ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். கீழே அப்படியே ரொம்ப ஸ்டீப்பாக இறங்குதுங்க. கார் ஏறுறது கூட கஷ்டம்தான். இப்போது எனக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹில்லு இறங்குறது கிடையாது, இதை நான் எப்படி ஏற போகிறேன், அதுதான் எனக்கு இருக்கிற மெயின் இஷ்யூ. இங்கே ஒரு திங்கை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்களா? சின்ன ரோடு தான், நேரோ ரோடு. இந்த ரோட்டில் வெஹிக்கிள்ஸ் போகிறதே கஷ்டம். ஒரு வண்டி இப்படி வருது அப்படி போகுது அப்படின்றதுக்கே கஷ்டம். பட் இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா ஃபுட்வே? பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். ஒரு சின்ன நேரோ பேசேஜில் கூட இந்த வாக்வேன்றது வந்து இந்த ஃபுட்பாத் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அவங்க நினச்சா அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம், பட் ஆனால் அவாய்ட் பண்ணல அவங்க. புரியுதுங்களா? அதுதான் இங்கே எனக்கு பிடிச்சிருக்கிற ஒரு விஷயம். ஹலோ, அதுதான் சொல்கிறேனே, நினச்சா அவாய்ட் பண்ணியிருக்கலாம், பட் அவாய்ட் பண்ணாமல் எல்லா இடத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து போட்டிருக்காங்க. நடந்து போகிறதுக்காக கொஞ்சம் வழியாவது விட்டுருக்காங்க. இதுதான் மக்களே அந்த ஹியூகா கேஃப் அப்படின்றது. இது ஒரு டார்மெட்டரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஹாஸ்டல் மாதிரி. இது அந்த டைமில் இவங்க வந்து இங்கே தான் தங்குனாங்களாம் மக்களே. இந்த பிடிஎஸ் எல்லாருமே, பிடிஎஸ் ஃபேன் கேர்ள்ஸ், பிடிஎஸ் ஃபேன் பாய்ஸ் பார்த்துக்கோங்க, இங்கே தான் தங்கியிருந்தாங்க பிடிஎஸ். அவங்க அந்த டைமில் இங்கே சிட்டிக்கு வந்தப்போ, இவங்கெல்லாம் வந்து சிட்டிக்காரங்க கிடையாதுங்க, இங்கே எங்கேயோ வெளியே ஊரில் இருந்து தான் வந்தாங்க. பட் ஆனால் இந்த சியோல் கங்கம் அப்படி சேர்ந்தவங்க கிடையாது இவங்க. இங்கேருந்து வந்து இப்போ எந்த அளவுக்கு ஆயிருக்காங்க பார்த்தீங்களா? 2010s ஸ்டார்டிங்ஸில் பிடிஎஸ் மெம்பர்ஸு வந்து ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டோம்ஸில் ஸ்டே பண்ணிவிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கங்க. ஸ்மால் டோம்ஸ், இந்த ஸ்மால் டோம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பார்க்குறீங்களா? அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே தங்கி தான் அங்கே வந்து ஹார்ட் ஒர்க் போட்டாங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கின ஹாஸ்டல்ஸில் 3வது ஹாஸ்டல் அப்படின்னு வந்து இந்த இந்த டோமிட்டரி வந்து அவங்களோட வீடியோஸில் கூட பிஹைண்ட் தி சீன்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்கங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். யாராவது பிடிஎஸ் ஃபேன்ஸுக்கு தான்ப்பா தெரியும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெல்கம் டு கேஃப் யுகா இஸ் அ காஃபி அண்ட் பேக்கரி ஸ்பேஸ் டிசைன் டு ஆஃபர் பர்சனல் எவ்ரிடே லைஃப் created by transforming a former BTS accommodation into a cultural complex. It has become a meaningful destination for international army visiting from around the world. There are different cultures and stories come together naturally, creating a warm and அவங்க பாருங்களேன், அவங்க இருந்த பிளேஸை கூட ஹிஸ்ட்ரியாக க்ரியேட் பண்ணி போயிருக்கிறாங்க. அருமையில் நிறைய பேர் அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது. பட் ஆனால் அவங்க ஸ்டே பண்ணி போன பிளேசஸ் எல்லாம் கூட ஒரு ஹிஸ்ட்ரியாக மாற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட்டை வந்து உண்டாக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியே தாங்க ஆகணும். ஆமாங்க, சான்ஸ்லெஸ், மார்வலஸ் எல்லாமே சொல்லலாம் நம்ம. நீங்கள் இப்போது டோம் தான்டா சொன்னேன், அது என்னடா இங்கே ஹுகா கேஃப் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஹுகா கேஃப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2022 இந்த ஓல்டு டாமிட்டரிஸ் எல்லாமே வந்து ரெனோவேட் பண்ணி ஹுகா கேஃப் அண்ட் பேக்கரியாக மாற்றினாங்கங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் நீங்கள் நினைப்பீங்க, என்னடா கேஃப் அண்ட் பேக்கரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு வந்து நினைப்பீங்க. டோன்ட் வரி மக்களே, ரூம்ஸு ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இவங்க அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் ஸ்டில் பிடிஎஸ் மெமரியை வந்து ஃபீல் பண்ண முடியும் இங்கே வந்தால். வால்ஸ் ஃபுல்லாக ஃபேன்ஸ் மெசேஜஸ்ஸு, பிடிஎஸ் ஃபோட்டோஸு, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, எமோஷ்னல் வைப்ஸ் எல்லாம் இருக்குங்க இங்கே. அது வந்து நம்ம 1 by 1 போனால் தான் தெரியும். அதோ நான் சொன்னேன்ல, வந்துட்டோம். இங்கே அவங்களோட பாட்டெல்லாம் போகுது, யாரோ ரிட்டன் பண்ணி வச்சுருக்காங்க. பிடிஎஸ் ஷைன் ட்ரைம் ஸ்மைல் நவ் அண்ட் ஆல்வேஸ் வித் லவ். எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா? பாருங்கள், நான் சொன்னேன்ல, இத்தனை பேர் ஃபேன்ஸுங்க உங்களுக்கு, சான்ஸே இல்லை. பாருங்களேன், நம்ம இந்தியாவிலேருந்து பிடிஎஸ் ஃபேன்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கை பண்ணி, உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு, எனக்கு பிடிஎஸ் கண்டென்ட்டை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது. பட் ஆனால் உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி கூகுளெல்லாம் பார்த்து செக் பண்ணி தான் வரேங்க நான் 1 by 1. நம்மளாம் பார்த்தீங்களா எவ்வளோ கிஃப்ட்ஸுங்க. ஐயோ, மலேசியாவிலேருந்து கூட வந்திருக்காங்க பாருங்கள். இன்னும் கடவுளுக்கு செலுத்தியிருக்கிற மாதிரிலாம் செலுத்தியிருக்காங்க காசெல்லாம். நானும் இந்த மாதிரி ஒரு பேண்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 பசங்களை வச்சுட்டு ஒரு பேண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி நானும் இந்த மாதிரி ஆளான்னு பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ இதுன்னு. 2 மெக்சிகன் ஆர்மிஸ் பிடிஎஸ். ஓ பாருங்கள், மெக்சிகனில் இருந்து கூட வந்திருக்காங்க. இம்பாசிபிளுங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, 1-2 பேர் கிடையாது மெக்சிகோவில் இருந்து. ரூம்ஸ் வந்து பாருங்கள், இதுதான் அந்த ரூம்ஸு. இது மேலே கேஃபு. இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்றது கூட நம்ம பார்க்கலாம். மேலே ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கே வந்து அது நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்படியே இது வந்து பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வால்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கங்க. பெருசாக ஒன்றும் மாற்றாமல் எல்லாம் பாருங்கள். பிடிஎஸ்க்கான உள்ள எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க இருந்த ஃபோட்டோ தெரியுதுங்களா? அவங்க இருந்த ஃபோட்டோ. இதில் எத்தனை பேர் பிடிஎஸ்ஸு, இதில் உண்மையிலேயே பிடிஎஸ் தானா இவங்க? அவங்களோட ஃபேஸ் கூட எனக்கு கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. எனக்கு இவரோட ஃபேஸ் மட்டும்தான் ஞாபகம். பாருங்கள் எத்தனை நோட்ஸ் எழுதி வச்சுருக்காங்கன்னு. ஒரு கண்ட்ரி வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அப்படின்னு வந்து நம்புவேங்க நான். ஹார்ட் ஒர்க்கை மட்டும் கிடையாது, அவங்க பாட்டு பாடுறாங்க, அது மாதிரி ஃபார்ம் ஆகுறாங்கன்னா இங்கே தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கண்ட்ரியில் ஒருத்தவங்க வந்து எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அது எதுக்குன்னே தெரில. அது பொறாமையா இல்லை என்ன விஷயம் அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல இது வரைக்கும். இங்கே வந்து பார்க்கலாம், இங்கேயும் அதே தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே இருக்காங்க, நான் வந்து இது பண்ண விரும்பல. அது பொறாமையா என்ன விஷயம், எதுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன் அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமாக புரியாதுங்க.
நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் அப்படி இருக்கிறாங்க. பாக்கி எந்த ஊருக்கு வேணாலும் போங்களேன், ஜஸ்ட்டு ஒரு யூடியூபர் அப்படின்னா கூட நல்ல வேல்யூ கொடுப்பாங்க. இங்கெல்லாம் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கெல்லாம் கூட வச்சுருக்காங்க எல்லாமே செம்ம. அதான் நான் சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் யூடியூபர்ஸும் ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, சும்மா வீடியோ எடுத்தாங்க போட்டாங்கன்னு கிடையாது, புரியுதுங்களா? பட் நான் சொல்கிறேன், யூடியூபர்ஸ் இல்லை ஜஸ்ட்டு இது மாதிரி அந்த வேலை இந்த வேலை எந்த வேலை பார்த்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூவாக தாங்க பார்ப்பாங்க. சீப்பாலாம் பார்க்க மாட்டாங்க. ஐயோ அவன் பெருக்கிறானா, அவன் பாத்ரூம் கழுகுறானா, அவன் வண்டி ஓட்டுறானா, அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவோட மைண்ட் செட்டு அப்படி இருக்கிறதால தான் நம்ம எங்கேயும் வளர முடியலைங்க. நம்ம அப்படியே இருக்க வேண்டியதான். எனக்கு தெரியும் இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் நம்ம அப்படியே தான் இருக்க போகிறோம். நம்ம எங்கேயும் வளர போகிறது கிடையாது. இந்த கொலோனியல் மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு எங்கே போகிறது சொல்லுங்கள்? இப்போ இங்கே பிடிஎஸ் காணொல இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபோட்டோஸு. ஃபேன்ஸு தாங்க, ஃபேன்ஸு செம்ம ஃபேன்ஸு இவங்களுக்கு. எங்கே போனாலும் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் ஃபேன்ஸுன்றது வந்து ஃபார்ம் ஆகிட்டாங்க. சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த பேம்பூ ஸ்டைல்டு கார்டன் என்ட்ரன்ஸ் வந்து பேக்கரி செட்டப்பெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. பட்டு இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் உட்டனில் தான் பண்ணியிருக்காங்க. நமக்கு எங்கே வேணாலும் வந்து உட்காந்துக்கலாம். இந்த ஏசியை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பிடிஎஸோட இதை வந்து ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன், பார்த்தீங்களா? எல்லாம் வந்து பேம்பூ ட்ரீஸ் வந்து இருக்குங்க நிறையா பேக் சைடு. அங்கே வந்து நம்ம போக முடியுமான்னு தெரியல. நான் அப்படியே கீழே எக்ஸிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்கிறேன் போக முடியுமா இல்லையான்றது. லே அவுட்டெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க, ஒன்றும் பெருசாக மாற்றலை, ஓகேங்களா? பட் ஆனால் இந்த கேஃப் மாதிரி கன்வெர்ட் பண்ணதால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ணல. நீங்கள் யாராவது பிடிஎஸ் ஃபேன்ஸு இருந்தீங்க, பிடிஎஸ் ஆர்மி இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்டர்நேஷ்னலில் இருந்து ஃபேன்ஸ் யாராவது வரீங்கன்னா மஸ்ட்டு விசிட் பண்ணக்கூடிய ஒரு பிடிஎஸ் ஸ்பாட் இதுன்னு அப்படின்னு வந்து நான் சொல்லுவேங்க, புரியுதுங்களா? ஓகே, நம்ம இங்கே ஒரு சின்னதாக ஒரு காஃபி ஏதாவது வாங்கலாம். நம்ம பிடிஎஸ்க்கு வந்துட்டு பிடிஎஸ் அவங்க தங்கின பிளேஸில் இருந்து நம்ம ஒரு காஃபியை வாங்கி குடிக்க போகிறோம். இப்போது நம்ம பிடிஎஸ் தங்கியிருந்த பிளேஸில் அவங்க இருந்த ரூமில் காஃபி குடிச்சிட்ருக்குறோம். சேர்ஸ் மக்களே. பிடிஎஸ் தங்கியிருந்த பிளேஸில் காஃபி குடிக்கிறது பிடிஎஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு தனி சுகமாக இருக்கும், எனக்கு நார்மலாக தான்ப்பா இருக்குது. ஓகேங்க மக்களே, நீங்கள் எல்லோரும் இது பார்த்து நல்லா ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன். லாஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, இதுதான் பிடிஎஸ் கேங் வந்து தங்கியிருந்த 3வது டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா